இருக்குது பார் அக்கடி கம்பம். அப்படியா? அந்த அக்கடி கம்பத்தை கட்டி பட்டு புடவைய தொட்டா 1000. உன் பக்கத்துல வந்து படுத்தா 2000. ஒரு 2000 ரூபாய் கொடு. 2000 ரூபாய் கொடு. 2 கேட்கிறேன் நீ கொடுக்க மாட்டியா? என்ன ஒரு 2000 ரூபாய் கொடு. எதுக்கு 2000 இப்போ? பக்கத்துல போய் படுக்க போறேன். பக்கத்துல படுக்கிறதுக்கே 2000மா? படுக்கிறதுக்கு 2000 ரூபாய் கேட்கறாங்க. வேலை பாடு அடிக்கல. நாடகம் நல்லா இருந்து நாடகம் நமக்கு கொடுத்தவங்கள தாமம் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் பிடிச்சிருந்து காலையில அம்போகம் பண்ண தான் பணம். அட்வான்ஸ் போட்டாங்க. நம்ம என்ன பண்ணா? அதான் வேனுக்கு என்னதா? வேனுக்கு டீசல். இந்த வேனுக்கு டீசலா போடுறீங்க? வேற என்ன? வேணாடா இது வேணா இது 4:30 மணிக்கு எடுத்தா சேர்த்து பட்டு 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல வரலாம். வந்த வாசல இருந்து 2 மணி நேரமா தள்ளிக்க வரான். அந்த ரேட்டா உன்னி சக்கட்ட தொட்டா 3000. 4000. மாமா 4000. மாதுளை பழம் 4000 ரூபாய். உனக்கு பல்லே காரமே. அம்மா அந்த 2 மாதுளை பழம் நான் கடிப்பேன். வானா ஐயோ பல்லு உடைஞ்சு போய்க்கிட்டு. பரவாயில்ல பல்லு கட்டிடுவா. பட்ட 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 இந்த பாவாடை உள்ள பப்பளி பழம். ஐயோ சூத்த கலப்போம். பப்பளி பழம் எவ்வளோ? 6000 ரூபாய். 6000 ரூபாய். பப்பளி பழம் ரொம்ப நாளா கண்ணு கூட கலக்குன்னு சொன்னேன். பப்பளி பழம் கூட கலக்கு. இது எந்த லோகம் என்ற தெரியவில்லையா? தெரியல. இதுதான் யம உலகம். ஏண்டா நான் எவ்வளவு உலகம் பார்த்திருக்கிறேன். இது நாடா இது யம லோகம். யம உலகம். நீ இறந்து விட்டீர்கள். ஆண்டவர்களை கட்டி பிடித்த உங்கள் மேனியை அதோபா உங்கள் உற்றார் உறவினர்கள் தீ வைத்து எரித்து உன்னை பாக்குறது உன்னும் லட்சக்கணக்கில் இருக்குதுடா. உன்னை எத்தனை பேருக்கு ஏசி நோய் தரலாம்? அதெல்லாம் வராது. கை க்ளோஸ் பண்ணணும். என்னாச்சு? கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்த நீங்கள் அப்படியா கண்ட ஆடவர்களோட சுத்தி திரியர்கள். உள்ள உட்காருங்கன்னா வெளியே போய் போன் நம்பர் வாங்குறீங்க. எங்க வீட்டுக்கு ரெவன்யூ அழகா இருக்குறடா. நம்ம மாட்டா மாட்டா
மன்னிக்குதடி ஐயோ உங்களை ஐடியா சாதிக்க சொல்லுங்கடி பாச்சோ பாச்சோ ஆசோ மூத்தம் நாட்டு பாவல் போயிட்டு வெத்தலை பாக்கு பையன் முன்னாடியே யார சொல்ற ஒண்ணு நீ கோயில போறவனே நைஸா டேய் ஹோட்டல் கார்ல வேலை சேர்த்து ஐயா ஒரு நைஸ் சொல்லு நைஸ் இவன் தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டாம் ஐயா இவன் எங்க நம்ம நாட்டே என்ன இவள் என்ன குற்றம் செய்தார் இந்த யமலோகத்திலே இப்படி செய்கிறார்களே பூலோகத்தில் என்ன செய்தார் தவறு செய்வாய் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்த படுப்பாவிகள் அப்படி கேவலம் ₹1 ₹2 ஸ்கூல் பசங்க எல்லாம் கட்டி ஆகவே இவர்கள் இந்த நாட்டில் இருக்க கூடாது அடி உன்னை விடுவதில்லை படைக்க தெரிந்த இறைவா
தெரியாதா இவனை ஒழிக்க தெரியாதா இறை ஒழிக்க தெரியாதா அடிக்க தெரியாதா போறாளா ஆளு யாரு கடிக்கலாம் இப்படியே நாங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்காருப்போம். அதான் வேலைங்க ஏய், இந்த இவனுக்கு சரியா தண்டனை கொடு. யமலோகத்திலே இப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சிரிக்காத, சூட்டு வாயெல்லாம் போச்சு. ஏய், யாரு கண்ட ஆடவர்களை கட்டி பிடித்த நீங்கள் அதோ எழுந்து கொண்டிருக்கிறது பார் அக்கினி கம்பம். அந்த அக்கினி கம்பத்தை கட்டி பிடிங்க. அவர்களை அடித்தது எனக்கு மனசு சரியா போச்சு. நேற்று கவர்ந்து வந்த உயிர்களுக்கு இந்த தண்டனை கொடுத்து விட்டோம். இன்று யார் யார் உயிரை எப்படி கவர வேண்டாம் பற்றிய தேரா இருந்தாலும் அவர்களை அடித்தது ஞாபகம் இருக்கா? ஓ திவாரி ஞாபகப்படுத்துறேன். ஐயா, இந்த யமலோகத்திலே பழைய கணக்கு முடிந்து விட்டது. புதிய வரவை பார்க்க வேண்டும். அதுல சேர்த்து போட்டு தான் நான் தான் பாப்பாங்க நினைக்கிறேன். புது கணக்கு ஐயா, இருந்தாலும் அவர்களை அடித்தது நீயாவது போனோம் இல்ல ஐயா. என்ன புதிய வரவின் பிரகாரம் தஞ்சாவூர் இன்று சனிக்கிழமை மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் பெற்றெடுத்த தவ புதல்வர் அந்நாட்டு இளவரசர் சிவமணியின் உயிரை தான் கவர்ந்து வர இப்போது வந்து விட்டேன் மதிவதனாபுரி நாடு. என்றால் அந்த சிவமணி உயிரை கவர வேண்டுமே. எங்க இருக்கிறார் பார்க்கிறேன். இப்போது ஒரு இரும்பு கோட்டை அமைத்து அதை உள்ளே அடித்து வைத்திருக்கிறார். சிவமணியை விட போவதில்லை. எப்படியாவது அவன் உயிரை கவர்கிறேன். சிவமணி உயிரை கவரும் என்று பார்த்தால் இந்த இரும்பு கோட்டை சுற்றி அக்னி சோலை வீசுகிறதே. விடக்கூடாது. எப்படியாவது அவன் உயிரை கவர வேண்டும். கூட அடிக்கிற வருட பகவானே, அவனுக்கு வேலை கொடுக்கிறான். வருட பகவானே வாருங்கள் வாருங்கள். இந்த பார்த்தாயா, இரும்பு கோட்டை சுற்றி அக்னி சோலை வீசுகிறது. நீங்கள் இப்போதே மழையாக பொழுது இந்த அக்னி சோலை அழிக்க வேண்டாம். சபா அக்னி சோலை அழிந்து இப்போது சுலபமாக அந்த சிவமணி உயிரை கவர்கிறேன். இரும்பு கோட்டைக்குள் நடுவதற்கு ஒரு வழி கூட கிடைக்கவில்லையே. சரி, அது ஒரு சிறிய துவாரம் தெரிகிறது. இப்போது கருணாக பாம்பா குருமாறி அந்த துவாரத்தில் நுழைந்து சிவமணியின் உயிரை கவர்ந்து விடுகிறேன். வருகிறேன்.
எனக்கு இறப்பு தண்ணி வராதா தந்தையே? நான் பார்த்து விடுறேன்ப்பா. அப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்களப்பா. இறப்பே உனக்கு வராதப்பா. அப்பா, இந்நாட்டை நான் ஆள வேண்டும் தந்தையே. இந்நாட்டை ஆட்சி செய்து எனக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று உரைத்திருப்பா. அப்பா, நான் திருமணம் செய்ய வேண்டும் அப்பா. இந்நாட்டை நான் ஆள வேண்டும் அப்பா. அதாதப்பா என் செல்வமே, நீ அதாதப்பா. அப்பா, அப்படி என்றால் எனக்கு இறப்பு என்பதை வராது. அப்பா, பேரரசனுக்கு ஓர் மகனாய் நான் பிறந்தேன். அந்த அன்னை முகம் பாராமல் வளர்ந்து வந்தேன். அப்பா, அரசனுக்கு ஒரு மகனாய் நான் பிறந்தேன். அன்னை முகம் காணாமல்